திருச்சிற்றம்பலம். திருவாசகம். சிவபுராணம். பாடல். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கெட்டா எழிலார் கழலிறைஞ்சி மின்னிறைந்தும் மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொளியாய் எண்ணிறந்தெல்லை இல்லாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறொன்றறியேன். பாடல் விளக்கம். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி. கண்ணுதலான் என்றால் நெற்றியில் அழகான விழிகளை கொண்ட இறைவன் என்று பொருள். சிவபெருமானின் நெற்றியிலுள்ள மூன்றாவது கண்ணான ஞானக்கண்ணை குறிப்பதுதான் கண்ணுதலான் என்று பொருள். தன் கருணை கண்காட்ட. சிவபெருமானின் கண் பார்வை எப்படி இருக்கிறது என்றால் அன்பும் அருளும் நிறைந்த பார்வையாக இருக்கிறது. அந்த அழகான கண்களை பார்க்கும்போது சாதாரண ஒரு மனிதனும் சிவபெருமானின் பாதைக்கு தானாகவே சென்று தீவிர பக்தனாக மாறிவிடுவார். வந்தெய்தி. இறைவன் தன்னிடம் தாமாகவே வந்து சேர்வார் என்று பொருள். இது மிகவும் ஆழமான கருத்து. பொதுவாக நம் இறைவனை நாம் தான் தேடுகிறோம் என்று நினைத்து கொள்கிறோம். ஆனால் இங்கு மாணிக்கவாசகர் சொல்கிறார், அவனே நமக்குள் கருணையால் வந்து சேர்வார் என்று சொல்கிறார். ஒரே வரியில் சொல்ல வேண்டுமானால் நம் இறைவன் சொல்கிறார், அப்பா நீ என்னை எங்கேயும் தேட வேண்டாம், தேடி அலைய வேண்டாம், தேடவும் முயற்சி செய்ய வேண்டாம், நானே உன்னை நோக்கி ஓடி வருவேன் என்று சொல்கிறார். என்னை போன்ற ஒரு ஆழ்ந்த பாவியை விட்டுவிடாமல் இறைவன் தன் கருணை கண் கொண்டு என்னை நோக்கி பார்த்து என் துன்பங்களை தீர்க்க தானே என்னிடம் வந்து சேர்ந்தார் என்கிறார் மாணிக்கவாசகர். எண்ணுதற்கெட்டா எழிலார் கழலிறைஞ்சி. எண்ணுதற்கெட்டா என்றால் கற்பனைக்கும் எட்டாத, நினைத்து கூட பார்க்க முடியாத, அளவிட முடியாத இறைநிலையை குறிக்கும். எழிலார். எழிலார் என்றால் இங்கு அழகை குறிக்கும். எப்படிப்பட்ட அழகு? அருள் அழகும் ஆனந்த அழகும் வாய்ந்த இறைவன்தான் எழிலார். அழகு என்னும்போது எனக்கு ஒன்று ஞாபகத்திற்கு வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கோனேரி ராஜபுரம் என்ற ஊரிலுள்ள உமாமகேஸ்வரர் என்னும் கோவிலில் சுயம்பு மூர்த்தியாக தோன்றிய நடராஜ பெருமான் சிலை உள்ளது. இந்த நடராஜரின் திருவுருவமானது சுமார் 8 அடி உயரம் கொண்டதாகவும் மனித உடலை போன்ற கைரேகைகள், மச்சம், நகங்கள், முடி போன்ற அம்சங்களோடு மிகவும் உயிரோட்டமாக இருக்கும். இப்படிப்பட்ட நடராஜரின் திருவுருவச் சிலையை பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்கும். தூக்கம், பசி மட்டுமல்ல, உண்மையாக உணர்வு பூர்வமாக கூறுகிறேன், இந்த உலகமே எனக்கு மெய்மறந்து விட்டது. அந்த நடராஜரை பார்த்து மெய்மறந்த எனக்கு ஆனந்த கண்ணீரே வந்துவிட்டது. எனக்கு இதை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. அந்த நடராஜரின் திருவுருவச் சிலை அப்படி ஒரு அழகாக இருந்தது. அந்த திருவுருவம் என் மனத்தில் ஆழமாக பதிந்துள்ளது. அந்த சிலை சிவபெருமான் தானே சுயம்புவாக தோன்றுவித்த சிலையாகும். கும்பகோணம் செல்ல வாய்ப்பு நேரிடும் பொழுது நம் ஆன்மீக சொந்தங்கள் அங்கு மயிலாடுதுறையிலிருந்து கொஞ்சம் அருகில்தான், அங்கு சென்று முடிந்தால் நடராஜரை தரிசித்து வாருங்கள். பாடல் விளக்கத்திற்கு வருவோம். எண்ணி பார்க்க முடியாத தெய்வத்தின் அந்த அருளழகு வாய்ந்த இறைவனின் திருவடிகளை பணிந்து வணங்கும்போது நமக்கு உண்மையான பக்தி துவங்குகிறது. இது ஒரு அகமகன்ற சிவபக்தியின் ஆரம்ப புள்ளியாகும் என்று பாடுகிறார் மாணிக்கவாசகர். விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொளியாய். விண்ணில் உள்ள தேவர்கள் வாழும் உலகிலும் சிவன் இருக்கிறார். மண்ணில் இந்த மனிதர்கள் வாழும் பூவுலகிலும் சிவன் இருக்கிறார். அது மட்டுமல்ல, 2 உலகங்களையும் தாண்டி அப்பாற்பட்டு எல்லா தத்துவங்களிலும், பொருட்களிலும், உயிர்களிலும், எண்ணங்களிலும் நிறைந்திருக்கிறார். எங்கும் சிவாய
எதிலும் சிவாய. சிவம் அனைத்திலும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள். அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். இறைவன் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்பதற்கான எடுத்துக்காட்டு நம் எல்லோருக்குமே அழகாக தெரியும். இரண்யகசிபு கேட்டான் பக்த பிரகலாதனிடம், எங்கே உன் இறைவனை காட்டு, நீ சொன்னாயே எல்லா இடத்திலும் உன் இறைவன் இருக்கிறான் என்று, எங்கே உன் இறைவனை வரச்சொல் என்றார். உடனே தூணை பிளந்து கொண்டு வந்தார் நரசிம்மர். அதுபோல் இறைவன் எங்கும் நிறைந்திருக்கும் பரபிரம்மம். விளங்கொளியாய் என்றால் அறிவும் சக்தியும் கலந்து திகழ்கின்ற ஆன்மீக ஞான ஒளி என்று பொருள். இதைத்தான் மாணிக்கவாசகர் விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொளியாய் என்கிறார். எண்ணிறந்து எல்லை இல்லாதவனே நின் பெரும் சீர். அதாவது எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட, நம் எண்ணிக்கை என்றால் எண்ணுவதற்கு, நம் மனத்தில் கற்பனை பண்ணுவதற்கும் கூட அப்பாற்பட்ட ஆரம்பமும் முடிவும் இல்லாதவனே இறைவன். எல்லையே இல்லாதவன், அடிமுடி காண முடியாதவன் என்று பொருள். நின் பெரும் சீர். எத்தனை மொழிகளாலும் எத்தனை நூல்களாலும் கோடான கோடி வர்ணனைகளாலும் அவரது மகிமையை கூறவே முடியாது. எல்லையற்றதாய் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் எண்ணிறந்து எல்லை இல்லாதவனே நின் பெரும் சீர் என்று பொருள். பொல்லா வினையேன் புகழுமாறொன்றறியேன். இங்கு மாணிக்கவாசகர் ஒரு மனிதனாக இருக்கும் பொழுது நம் தீய பிழைகளை செய்கிறோம். சில நேரங்களில் அந்த பிழைகளை நம்மாலே மன்னிக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு தீவிரமான பிழையாக தோன்றும். அப்படி நம்மனாலேயே மன்னிக்க முடியாத பிழையை இறைவன் பொறுத்து கொள்கிறார். மாணிக்கவாசகர் சொல்ல வருகிறார், அப்படிப்பட்ட பொல்லாத வினைகளை செய்தவன் நான். இறைவனை புகழ ஆசைப்படுகிறேன். ஆனால் எப்படி புகழ வேண்டும் என்ற முறைகளை கூட நான் அறிந்திருக்கவில்லை என்கிறார் மாணிக்கவாசகர். அதுதான் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். பரமசிவனை அடைவதற்கு ஞானம், சாஸ்திரம், யாகம், பூஜை என்று செய்யாவிட்டாலும் அன்பு, தாழ்மை, நாம் செய்த பாவ நிவர்த்திக்கான ஆழ்ந்த மனப்பக்குவம் இருந்தாலே போதும். இறைவன் பக்தனுடைய உண்மையான உள்ளத்தை மட்டுமே பார்ப்பார் என்கிறார் மாணிக்கவாசகர். வினையின் விளைவாய் உடலெடுத்து ஐம்பொறிகளின் கட்டுப்பாட்டில் அகப்பட்டு கிடக்கின்ற நான் இந்த அகிலத்தை காக்கும் நாயகனை எப்படி அறிந்து போற்றுவது என்று கேட்கிறார் மாணிக்கவாசகர். மீண்டும் பாடலை ஒரு முறை காண்போம். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கெட்டா எழிலார் கழலிறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொளியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர். பொல்லா வினையேன் புகழுமாறொன்றறியேன். திருச்சிற்றம்பலம்.